ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நிலாவோட அப்பா மனோகரன் நிலாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கிறாரு இல்லையா? வந்தவரு அப்படியே நடிப்ப அள்ளி கொட்டுறாரு. ஏதோ மனசு மாறிட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா, நிலா கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாரு. இத நம்ம சேரன் எல்லாருமே நம்பிடுறாங்க. ஆனா வெளியில உட்கார்ந்திருக்கிற நம்ம நடேசன் நம்பவே இல்ல. இவரு நடிக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம நடேசன் கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ அதனால அவரு கண்டுக்கவே இல்ல. அப்படியே வெளியிலேயே போய் ஸ்டைலா நின்னு பீடி குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இங்க பார்த்தீங்கன்னா, வீட்டெல்லாம் பார்க்குறாப்புல. பார்த்துட்டு ஏதாச்சும் சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தா, எதுவுமே சொல்லவே இல்ல. வீட்ட பத்தி விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியில இருக்கிற இடத்த பத்திலாம் விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு சுற்றுலா மாதிரி போயிருந்தாங்க இல்லையா? ஏலகிரிக்கு. ஸோ அங்க நடந்தத நினைச்சு ரொம்பவுமே மனசு கஷ்டமாயிடுச்சு. நீ ஏதோ என்கிட்ட பேச வந்த, அப்பவே உன்கிட்ட பேசியிருக்கலாம். போனதுலேருந்தே உன்னோட ஞாபகம் தான். உன்கிட்ட அப்படி பேசிட்டோமே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் மனசு கவலையாயிடுச்சு. அது மட்டும் இல்ல, இப்பதான் பார்த்தீங்கன்னா, நான் சோழன கூட நேத்து பார்த்தேன். ஸோ சோழன் கூட உன்கிட்ட சொல்லியிருப்பானே, சோழனும் எவ்வளவோ எடுத்து சொன்னாப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழன் சொன்னதையே அப்படியே இவரும் பார்த்தீங்கன்னா, சோழன் சொல்லி தான் நான் இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சோழனை பெருமைப்படுத்தி பேசுற மாதிரி பேசுறாப்புல நம்ம மனோகரன். இவர் சொல்ற அந்த கட்டுக்கதையை எல்லாத்தையுமே நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க எல்லாருமே இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மனோகரன் சொல்றதுனால ரொம்ப சந்தோஷத்துல சமைக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க மனோகரன் வெளியில போயிட்டு நடேசன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது உங்களெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு வேற நம்ம நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் வேற என்ன செய்யறது? என் பொண்ணை வசதியா வாழணும்னு தான் ஆசைப்படுவோம் எந்த அப்பனும். அதுக்கு தான் நானும் ஆசைப்பட்டேன். அப்படியே விட்டுற முடியுமா? ஸோ அதனால தான் மனசை மாத்திக்கிட்டேன் அப்படின்னு நம்ம நடேசனுக்கிட்டையும் பொய்ய சொல்லிட்டு, நடேசன் பேசுறத பார்த்தா சிரிப்பா வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நடேசன் என்ன சொல்லுவாரு? அவர் ஒரு மாதிரி பேசுவார் இல்லையா? அதே மாதிரி தான் இவருகிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு நம்ம சேரன், நம்ம நிலாவோட அப்பாவ உள்ளாரையே அழைச்சிட்டு போய் உட்கார வச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்துல சமைச்சு முடிச்சிடுறாங்க. சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கும்பொழுதே நம்ம பல்லவனும், சோழனும் சாரி நம்ம பாண்டியனும், சோழனும் அங்க வந்துடுறாங்க. ஸோ மனோகரனை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ இவர் வந்திருக்கிறது ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்கிறாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.